notice me. Notice me. டேய் என்னாச்சு? சீக்கிரம் போய் ரெடியாகடா, டைம் ஆச்சு. லேட்டாக போனால் அட்னன்ஸ் போட மாட்டேங்கிறானுங்க. டேய் ரெக்கார்டு எழுதுனியா? கிழிச்சேன், உன் கூட தான் சுற்றிட்டு இருந்தேன். இல்லை நான் மட்டும் கிழிச்சிருப்பா. டேய் மைக்கேல், உனக்கு ஒரு கொரியர் வந்துடுடா. யார் அமிச்சா? தெரிலடா, ரிசப்ஷனில் சொன்னாங்க, போய் பார். வாங்க போறியா என்ன? லேட் ஆயிடுச்சு, ஈவினிங் வந்து வாங்கிக்கலாம். கிளாஸ் போயே ஆகணுமாடா? போய் மட்டும் என்ன பண்ண போகிறோம்? டேய் யார்டா அனுப்புனா? அப்பா அனுப்பிச்சிருக்காரா, லாஸ்ட் வீக் பர்த்டே இல்லை, அதுக்கு அனுப்பிச்சிருக்காரு. சரி ஓப்பன் பண்ண பார்ப்போம். ஒரு சரி ஓப்பன் பண்ணு. ஏடா பழைய புக்கு அனுப்பியிருக்காங்க. ஹலோ மைக்கேல். ஹலோ டேட். இருக்க? ஃபைன் டேட். அந்த கொரியர் வந்துருச்சா? இப்போ தான் வந்துச்சு டேட். இட்ஸ் பியூட்டிஃபுல் டேட், தேங்க்யூ. இது 14th century புக்டா. ஓ ஓகே. லாஸ்ட் வீக் அப்ராட்ல ஆப்ஷன்ல இருக்கு. You know how much it costs? $21,000. $21,000 உனக்கு தான் புக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லடா, அதனால தான் வாங்குனேன். ஓகே பை டா. ஓகே டேட், பை, லவ் யூ, பை. ஏய் 14th century புக்குடா இது. இது ரொம்ப ரேரான புக். ஆக்சுவலி இது எங்கள் அப்பா ஒரு ஆக்ஷனில் தான் வாங்கியிருக்காரு. இதை போய் இப்படின்ட்டியாடா? $21,000 ஓவர்ரா போட்டான். ஸ்ரீனி, எங்கே கிளம்புற? ஊருக்குடா. ஏன், என்ன திடீர்னு? அப்பா காலைல ஃபோன் பண்ணியிருந்தாரா, திருப்பதி போகணுன்னு சொன்னார். ஓ, வரத்துக்கு 4 நாள் ஆகும்டா. வர்றா. பாய். போடி போ.
என்னடா பண்ற? ரூம்ல பார்த்தா ஆளா காணோம். ஏய் ஏய் என்னடா ஆச்சு? போனதுலேருந்து எல்லாமே தப்பாக இருக்குடா ஸ்ரீனி. என்னை யாரோ வாய்ஸ் கேட்கும் போதெல்லாம் எனக்கு அப்படியே சூசைட் பண்ணிக்கலாம் போல் இருக்குடா. நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதடா. நீ வேணா ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுறியா? என்ன பைத்தியங்கிறியா? நான் அப்படி சொல்ல வரலடா. அது இல்லைடா, அது இல்யூஷன் இல்லைடா, புரிஞ்சுக்கோடா. அது நல்லா ஃபீல் பண்ண முடியுதுடா. போடா. டேய் நம்ம வேணா இப்படி பண்ணலாம்டா. என் ஃப்ரெண்டோட அண்ணன் கூட இது மாதிரி ஸ்பெக்ட்ராலஜி படிச்சுட்டு இருக்கிறாரு. இப்போ கூட கோஸ்ட் பற்றிலாம் நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காரு. அவரை மீட் பண்ணால் அவனுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்டா. நான் சொல்கிறேன், நீ பாரு. பயப்படாதடா, பார்த்துக்கலாம். மைக்கேல் மைக்கேல் தாம்சன் சொன்னோட ஃப்ரெண்டா? இல்லை, அவனோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட். என்ன என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க? அது சொல்லுங்கள்.
கொஞ்ச நாளாவே எனக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது. என் ஃப்ரெண்டு தான் உங்களை பற்றி சொன்னான். அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன். உங்கள் ஐஸ் ரொம்ப அழகாக இருக்குது. ஆ, உங்கள் ஐஸ் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னேன். என்கிட்ட நிறையா கேஸ் இந்த மாதிரி வந்துருக்கு. செத்து போன ஃப்ரெண்ட் என் கூட இருக்க மாதிரி இருக்குது. நைட்டில் சில உருவம் தெரியுது, என்னமோ கேட்குதுங்க. பட் உன் கேஸ் நான் ஜட்ஜ் பண்ணவே முடியல. நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று மிஸ்மேட்சாகவே இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. ஃபஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் எங்கே ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணீங்க? ஹாஸ்டல் ரூமில். ஹாஸ்டல் ரூமில் நாங்கள் வர முடியுமா? வரலாம். சரி, நான் வரேன். டெஃபினட்டாக வந்துடுவீங்களா? டெஃபினட்டாக வரேன். வாங்க சார். இந்த ரூமில் தான் அந்த சவுண்ட் ஃபஸ்ட்டு கேட்க ஆரம்பிச்சது. ஜன்னல்கிட்ட தான் ஃபஸ்ட்டு அந்த சவுண்ட் எனக்கு கேட்க ஆரம்பிச்சது. நான் புக் எடுக்க வரும்போது சவுண்ட் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர மாதிரி இருக்கும். சில நேரத்தில் சில உருவங்கள் கூட என் கண்ணுக்கு தெரியும். சார், ரூமுக்கு வந்தீங்க, ஏதோ அப்நார்மலாக ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. எதுவும் பேசவும் மாட்டீங்க. உங்கள் சைலன்ஸ் தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சார், என்ன சார் சொல்கிறேன்? நீ சாக போகிறண்ணா? சார், சாரி மேடம். எல்லாம் ஆரம்பிச்சது புக்கில். அது சாதாரண புக் கிடையாது. 14th செஞ்சுரியில் ஃப்ரான்ஸ் அந்த ஜான் ஆஃப் ஆர்க் லீட் பண்ண ஆர்மி ஒரு வாரில் தோற்று அந்த கிங்டமே அழிஞ்ச போது அங்கே வாழ்ந்த ஒரு ஆத்தர் தன் மரணத்துக்கு சில நாட்களுக்கு முன்னாடி அங்கே வாழ்ந்த மனிதர்களோட வாழ்க்கையை வரலாறாகவும் அந்த மனிதர்களை கதாபாத்திரங்களாகவும் மாற்றி வச்சுட்டு இறந்து போனார். அந்த புக்கு வெறும் மையால் எழுதப்பட்டதில்லை, அவங்க ரத்தால் எழுதப்பட்டது. அந்த புக்கோட ஸ்டோரி சாதாரண கிடையாது. அந்த புக் கிட்டத்தட்ட 1000 கேரக்டர்ஸ் இருக்கும். அதில் இருக்க ஒரு கேரக்டரால் தான் நடக்கிற விஷயங்கள் எல்லாம். சைக்கோ கிளாஸ் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த தள்ளக்கில் எடுத்து போட்டு கொள்வது, பெட்ரோல் ஊற்றி எரிக்கிறது, இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இதை விட 1000 மடங்கு கொடூரமான ஒருத்தன் அந்த நாட்டில் வாழ்ந்துருக்கு. அவன் பேரை சொல்கிறதுக்கே நாக்கெல்லாம் நடுங்குது. கில்லி டி ரேஸ் ஒரு மிலிட்ரி ஆர்மி கேப்டனாக தன் வாழ்க்கைய ஆரம்பித்தான். ஆனால் அதுக்கப்புறம் செய்த விஷயங்கள் நம்ம கற்பனைக்கே அறிவிக்கத்தக்க பயங்கரம். அவனுக்கு பலியானது எல்லாமே டீனேஜ் பசங்க தான், முக்கியமாக ப்ளூ ஐடு. அவங்கள தன்னோட மார்ஷல் ரூம் கூட்டிகிட்டு போய் அவங்க சர்வன்ஸை விட்டு அவங்க கைகளை டோப் பண்ண சொல்லி அவங்க மேலே பண்ணுவான். பிராக்கமேன் சொல்லப்படுற அவனோட ஆயத்தை எடுத்து அவங்க அடிவரை கிழிச்சு அவங்க இன்ட்ரான்னு சொன்ன வெளியே வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சாகும்போது அவங்க நெஞ்சு மேலே ஈர உட்காந்து அவங்க கண்களை ரசிப்பான். அவனோட சர்வன்ஸ் அவங்களோட வெயின் பெட்டை கட் பண்ணி அவன் மேலே அப்படியே பாய்ச்சி அடிப்பாங்க. கிட்டத்தட்ட 200 குழந்தை மாதிரி செஞ்சுருக்கான். அவன் செஞ்சதில் ஒரு நாள் முடிவுக்கு வந்துச்சு. 1438 அவனோட மரணம். அவனை ஹேங் பண்ணும்போது அவன் செஞ்ச தப்புக்கெல்லாம் எங்கே பாவம் மன்னிப்பு கேட்டானோ அதே சர்ச்சில் அவனை புதைக்கும்படி கேட்டுக்கிட்டான். அந்த சர்ச் தான் சர்ச் ஆஃப் மொனாஸ்ட்ரி அட் நாண்டஸ். இப்போ இதான் உங்களை காப்பாற்றிட்டு இருக்கு. இந்த புக்கில் கேரக்டராக இருந்தவனை உங்கள் பெட்டோட ஸ்மெல் அட்ராக்ட் பண்ணியிருக்கு. வெளியே வந்திருக்கான். ஆனால் அவனால் அவங்க நெருங்க முடியல. காரணம்
இந்த டாலர். உங்களுக்கு ஏதோ வாய்ஸ் கேட்குன்னு சொன்னீங்களே, ஜெட்டன் மாய் கார்சூன். அது ஃப்ரெஞ்ச். ஹீ சேஸ் தட் ஹீ லவ்ஸ் யூ. அவனுக்கு உங்கள் பிளட்டு வேணும். உங்களுக்கு பிறகு ரெண்டே சாய்ஸ் தான். ஒன்று சாகணும், என் டாலர் போட்டே வாழணும். டாலர்கள் நெருங்க மாட்டான். டாலர் கொஞ்சம் விளங்கினாலும் உங்களுக்கு கொண்டுருவான். உங்களை யாரையும் காப்பாற்ற முடியாது. நீங்கள் சொன்ன ரெண்டு மாதிரியும் என்னால் வாழ முடியாது. நீங்கள் தான் என்னோடய கடைசி ஹோப். என்னை எப்படியாச்சும் இதுலேருந்து நீங்கள் தான் காப்பாற்றணும். ஐம் நாட் ஏ பேராசைக்காலஜிஸ்ட். எனக்கு பேய் ஓட்ட தெரியாது. நான் கோஸ்ட்டை பற்றி ரிசர்ச் பண்ணுறேன். வெறும் தீர தான் எனக்கு எல்லாமே தெரியும். நான் சாரி மேம், எனக்கு வேறு எங்கே போகிறதுனே தெரில சார். யுவர் மை லாஸ்ட் ஹோப். என்னை எப்படியாச்சும் இதுலேருந்து காப்பாற்றுங்க. ப்ளீஸ் டூ சம்திங். மைக்கேல், ஐம் கோனா டேக் மேஜர் ரிஸ்க் ஃபார் யூ. இதுவரை நான் கேட்டது படித்தது இதெல்லாம் வச்சு அவன் ஆத்மாவை திரும்பி அந்த புக்குள்ளே அனுப்பி அந்த புக்கையே அழிக்க போகிறேன். யூ ஜஸ்ட் ஃபாலோ மை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். Michael, remove the dollar. I said to remove the dollar. சார், அந்த வாய்ஸ் மறுபடியும் கேட்குது சார். சார்
said remove that dollar.